ஒரு கிராமத்துக்குள் நுழையும் முன் நீங்கள் கவனித்ததுண்டா? அந்த ஊரின் நடுவில் இல்லை, அந்த எல்லையில்தான் ஒரு அம்மன் கோயில் நிற்கிறது. ஏன்? அது ஒரு சடங்கா, அல்லது யாரும் சொல்லாத ஒரு எச்சரிக்கையா? பழையவர்கள் சொல்வார்கள், ஊருக்குள் நுழைவதற்கு முன் அம்மனிடம் அனுமதி கேள். ஆனால் எதற்கான அனுமதி? இந்த எல்லைக்குள் வருவது உடலால் மட்டுமல்ல, அது ஒரு சக்திக்குள் நுழைவது. ஒரு கிராமத்தின் எல்லை என்பது வெறும் நிலை எல்லை அல்ல, அது மனிதன் வாழும் உலகத்துக்கும் தெரியாத சக்திகள் நிறைந்த இயற்கைக்கும் இடையிலான கோடு. பழமையான காலங்களில் மின்சாரமில்லை, அறிவியல் விளக்கமில்லை, ஆனால் ஒரு உண்மை இருந்தது: இந்த உலகில் நாம் மட்டும் இல்லை என்ற உணர்வு. அந்த பயமும் அந்த நம்பிக்கையும் சேர்ந்து ஒரு காவலரை உருவாக்கியது. அதுவே அம்மன். அம்மன் கோயில்கள் ஊருக்குள் இல்லை, ஊரை காக்கும் இடத்தில் இருக்கின்றன. அந்த எல்லையில் அம்மனை நிறுவியது ஒரு வழிபாடல்ல, ஒரு பாதுகாப்பு. தீமைகள், நோய்கள், தெரியாத ஆபத்துகள் எதுவாக இருந்தாலும் அது முதலில் சந்திக்க வேண்டியது அம்மன். அதனால்தான் இன்றும் கிராமத்துக்குள் செல்லும் முன் மக்கள் முதலில் அம்மனை வணங்குகிறார்கள். அது ஒரு பழக்கமல்ல, அது ஒரு மௌன ஒப்புதல். இந்த எல்லைக்குள் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும். காலம் மாறிவிட்டது, ஆனால் அந்த கோயில்கள் இன்னும் எல்லையில் நிற்கிறது. ஏனெனில் அது ஒரு கட்டிடமல்ல, அது ஒரு நினைவூட்டல். இந்த எல்லைக்குள் நுழைவது உடலால் மட்டுமல்ல, நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும். இந்த உண்மை உங்களையும் சிந்திக்க வைத்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்கள். இந்த மறைந்த ரகசியத்தை மற்றவர்களுக்கும் பகிர ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இத்தகைய ஆழமான ஆன்மீக கதைகளை தொடர்ந்து காண டிகேஸ் பாரத் சீக்ரெட்ஸை சப்ஸ்கிரைப்